தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் சொத்து வரியிலிருந்து எல்லா வரிகளையும் உயர்த்தி திமுக அரசு மக்களை பாடுபடுத்தி விட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி தர மறுப்பதாக திமுக அரசு பொய்யை மட்டுமே கூறி வருவதாக கூறினார். பட்ஜெட்டை படித்து ஆராய்ந்து பார்க்காமல் பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை என கூறுவதாகவும், எப்போதுதான் ஒப்புக்கொள்வார்களோ என்று வினவினார். தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த 5 வருஷத்தில் ஏதாவது மத்திய அரசு தந்திருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்களா? இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. நீங்கள் நிற்கிற இந்த விமான நிலையம் 350 கோடி ரூபா, திருச்சி விமான நிலையம் விரிவாக்கம் 650 கோடி ரூபா, 11 வந்தே பாரத் ரயில்கள், இதுக்கு முன்னால் பட்ஜெட்டுக்கு முன்னால் 11 மருத்துவக் கல்லூரிகள். ஏதாவது ஒரு மருத்துவக் கல்லூரி நம்ம தமிழக முதலமைச்சர் டெல்லியில் போய் நான் பிரைம் மினிஸ்டரை பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? எடுத்த உடனே பட்ஜெட்டை போய் படித்து பார்க்காமல், அந்த பட்ஜெட் உள்ள என்ன இருக்குது ஆராய்ந்து பார்க்காமல், அவர்கள் ஒன்றுமே இல்லைன்னு எப்பொழுதும் சொல்லிகிட்டே இருக்க மாதிரி ஒன்றுமே இல்லைன்னா வரக்கூடிய 2026 தேர்தலில் ஒன்றுமே இல்லாமல் தான் இருப்பாங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. தொடர்ந்து பேசிய அவர், நாட்டில் என்ன நடக்கிறது என தெரியாமல் விஜய் கட்சியின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடி கொண்டிருப்பதாக விமர்சித்தார். தம்பி விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷயம் என்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இன்னைக்கு உட்காந்து 3ஆவது ஆண்டு துவக்க விழாவில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்த 3ஆவது ஆண்டு துவக்க விழாவில். ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்டிஏ அப்படின்னா பாரதிய ஜனதா இருக்குது, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சி இருக்குது, பாரிவேந்தர் கட்சி இருக்குது, நீதி கட்சி இருக்குது, இன்னும் விவசாய அமைப்புகள், இன்னும் யாதவ பண்பாட்டுக் கழகம், எல்லாமே இன்னைக்கு என்டிஏல தான் இருக்குது. இது கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தால் அப்படி